என்னாச்சு இவளுக்கு? ஏய், என்னத்துக்கு இந்த வேலை நீ பண்ணுகிற? உங்க அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. என்ன? காலையில இருந்து பயங்கர தலைவலி, தாங்க முடியல. ஒரு நிமிஷம் கூட நிக்காம வலிச்சுக்கிட்டே இருக்கு. தலைவலியா? என்ன திடீர்னு? தெரியலையே, வலிக்கிற வலியில செத்தே போயிருவேன் போல் இருக்கு. ஏய், நான் பேசுனுகிற தலைவலி யாரெல்லாம் பேசுவாங்களா? ஏன் வலி எனக்கு தான் தெரியும். சரி வா, டாக்டர் போலாம் வா. இல்ல வேண்டாம், இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, மறுபடியும் ஜாஸ்தியான பாத்துக்கலாம். தலைவலி ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். பார்த்தா அந்த காலை வேத வலி எடுத்துட்டா. ஐயோ ஆமாமா, சாரி சொல்லவே மாட்டேன். நல்ல வேலை நீ உஷாரா அப்படி இப்படின்னு பேசி மலிப்பி அக்கா ஃப்ரெண்டு அம்மா ஹாஸ்பிட்டல் சொல்லி சமாளிச்சுட்டு இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்லனா என்ன பண்ணிடுவா அவ? என்ன அப்படியே குத்தி கொண்டுடுவாளா? ஐயோ, நான் அப்பலாம் சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க, நான் என்னவோ அவளுக்கு பயந்துகிட்டு இப்படி எல்லாம் பேசினேன்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. என்ன அவ அதுக்கப்புறம் உங்களை டார்ச்சர் பண்ணுவாளேன்னு தான் நான் சமாளிச்சு பேசினேன். தேங்க்யூ. ஏதாவது கேட்டாளா அவ? குறுக்கு விசாரணை பண்ணாளா? அதுல இடமே கொடுக்கலையே. அப்படின்னா நான் இல்லாத நேரத்துல என் போனை நீ எப்படி எடுக்கலாம்னு சொல்லி சரி ரைடு புச்சி ரிவீட் வச்சு திட்டிட்டான். நம்பிட்டோம். ஏய், பிலீவ் மீமா, கண்ணாமலாம் திட்டேன். நான் விட்ட டோஸ்லி நேரம் உட்காந்து ஓனாதுன்னு இருப்பாங்க. சரி உன் போனை விடு. எதுக்கு? குடுன்றலம்மா குடு. அதே அவன் நம்பர் நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு வேலை அவங்க ஃபோன் யூனிட் பண்ணி மெசேஜ் பண்ணான்னு வச்சுக்கேன், அதை எடுக்காத. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். கல்பனா, நீ இன்னத்துக்கு இவளுக்கு ஃபோன் பண்ணிடுறாங்க? அதுவும் இத்தனை வாட்டி அண்ணி கூட பேசுகிறாங்கன்ற விஷயத்தை என்கிட்ட சொன்னதே இல்லையே. என்னாச்சுங்க? கல்பனா நீ ஒன்று ஃபோன் பண்ணுவாங்களா? என்ன? அப்பப்போ ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்? எப்படி இருக்கேன்னு கேட்பாங்க, பணம் ஏதாவது வேணுமான்னு கேட்பாங்க. நான் பணம்லாம் ஒன்றும் வேணாங்கான்னு சொல்லி ஃபோனை வச்சிருவேன். ஓ. ஒரு சில சமயம் அவங்க ஃபோன் பண்ண நான் எடுக்க கூட மாட்டேன், தெரியுமா? நீ அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல. இது உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா எனக்கு தோணலையே, அதான் சொல்லல. ஓ, இவங்க மூலியமா தான் நம்ம வீட்டு மாட்டெல்லாம் இவளுக்கு லீக் ஆகுதா? அத்தை சொல்லு. என்னங்க யோசிக்கிறீங்க? இந்த பாரு மல்லிகா, நீ ஏன்டா கேட்காம ஏன் அண்ணிக்கிட்ட பேசணுன்னு உங்கள்கிட்ட நான் சண்டை போடலாம் இல்லை. ஆனால் ஒரு மேட்ரு மட்டும் உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லிடுறேன். அண்ணி ஆண்டா உஷாராக இருக்கணும், புரியுதா? நீ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க கிடையாது. இந்த அபூர்வ சகோதரர் படம் பார்த்துருக்குறியா? அதில் வேற சர்க்கஸ் பை தான். அவங்க ஃப்ரண்ட்லேயும் சுடுவாங்க, பேக்லேயும் சுடுவாங்க. நாம தான் கொஞ்சம் அமைதி வாசிக்கணும். அவங்களுக்கு ஒரு காரியம் அனுப்பிச்சுக்கோங்க, அவங்க ஆட்டையும் கடிப்பாங்க, மாட்டையும் கடிப்பாங்க, தேவைப்பட்ட மனுஷனையும் கடிப்பாங்க. நீ அவங்க சொல்கிறத நம்பி ஏன் கூட சண்டை போட்டுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் தேவையில்லாமல் நம்ம கூட லட்டாய் ஆகிடும். நல்லா பாதுகோ சொல்லிட்டேன். அதனால் இனிமேலாவது அவங்க கூட ரொம்ப நெருங்கி பழகாமல் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்க. உஷாராரு, கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேங்க, யார் சொல்றத நம்பணும், யார் சொல்றத நம்ப கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? நான் என்ன சின்ன குழந்தையா? அவங்க சொல்ற எதையுமே நான் நம்ப மாட்டேன், போதுமா? போதும். இங்க பாருங்க, சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னால உங்களுக்கோ இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா இருங்க. அகைன் தேங்க்யூ. அது மட்டும் இல்ல, உங்க அண்ணி பேசுறத கேட்டு நான் உங்ககிட்ட சண்டை போடவும் மாட்டேன், தேவையில்லாம நம்மளோட சந்தோஷத்தை நான் கெடுத்துக்கவும் மாட்டேன். இந்த அளவுக்கு தெளிவா இருந்தா போதும். ஐயோமா, மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நான் புடிச்சு விட்டுமா? இல்ல வேண்டாம், நீ கீழே வாங்க. நீ உகாரி, நான் சொல்றேன். நீ உகாரி நீ. இந்த போனை பிடி. அப்படியே நாகராஜா, அங்க வேதாஜி உடம்பு சிலனாலும் பாசமா பாத்துக்கிற, இங்க மல்லிகாக்கு உடம்பு சிலனாலும் பாசமா பாத்துக்கிற. ஏண்டா நீ நல்லவனா இல்ல கெட்டவனா?
தெரியலையாடா. If we don't get your payments by this month, then we will suspend further supplies. Ramanath. போயிடுச்சா? ஐயா என்ன? மீன் வந்திருக்கு. வழக்கம் போல நெத்திலி வாங்கட்டுமா இல்ல வஞ்சரம் இல்ல வேற ஏதாவது மீன் வாங்கட்டுமா? Idiot. அப்படி ஒரு மீனே இல்லைங்களே. மடையா உன்னை திட்டண்டா. ஓ மடையா கவிச்சு வாங்குறதுக்குள்ள நாள் கிழமையெல்லாம் பார்க்க மாட்டேன். ஐயா புதன்கிழமை தானே? புதன்கிழமை தான்டா. அடுத்து 2 நாள் என்ன வருது? என்னங்க ஐயா வரப்போகுது? ஏண்டா நீ கேலண்டரை பார்க்கவே மாட்டியா? எல்லாத்தையும் என்னைய கேக்குற? அப்படி என்னப்பா வரப்போகுது? நவராத்திரி வருதுடா. 2 நாள்ல நவராத்திரி வச்சுக்கிட்டு வஞ்சர் வேணுமா பிச்சர் வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கிறான். மன்னிச்சிடுங்க ஐயா, நான் கவனிக்கல. கவனிக்கணும்டா. நவராத்திரி முடியிற வரைக்கும் அசைவுங்கிற பேச்சே வரக்கூடாது. ஒரு ஹாஃப் பாயில் கூட பண்ணக்கூடாது. சரியா? சரிங்க ஐயா. இப்ப சரின்னு சொல்லிவிட்டு யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சுட்டு திரும்பிய அதெல்லாம் செய்யக்கூடாது. புரியுதா? சரிங்க. அப்புறம் கடையில இருந்து 2-3 நாள் அனுப்புறேன். அவங்கள வச்சுக்கிட்டு வீடெல்லாம் கம்ப்ளீட்டா ஒட்டரை அடிச்சு சுத்தம் பண்ணி கிளீனா பண்ண நவராத்திரிக்கு. சரியா? சரிங்க ஐயா. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம், அதை வீட்டுல எல்லாரையும் வச்சுக்கிட்டு தான் பேசணும். டேய் நீ போய் கல்பனாவையும் சுந்தரியும் வர சொல்லு. சரி. வேறையா ஐயா நீ போய் நாகாஜி வேதாஜி வர சொல்லு. சரிங்க ஜி. சரிங்க ஐயா. இந்த முறை நவராத்திரி நம்ம வீட்டுல ஜமாயிச்சு பொண்ணு ஜமாயிச்சு. அரு ஹலோ, நான் ராமநாதன் தான் பேசுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லைங்க. நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்? உங்க ப்ராடக்ட் விற்க தானே உட்காந்துருக்கிறேன். ஆனா நீங்க கிரெடிட்டை மேட்ச் பண்ணும்ல. பாம்பேக்காரன்னா பாம்பேக்காரன் 60 நாள் கிரெடிட் தராங்க. நீங்க எவ்வளவு தரீங்க? ஷோரூம் ஸ்பேஸ் எல்லாம் இப்ப ரொம்ப காஸ்ட்லி சார். நீங்க பாட்டுக்கு எங்க ட்ரபிள்லாம் உங்களுக்கு புரியாது. நீங்க முதல்ல பாம்பேக்காரங்கிட்ட பேசி அவனோட டேர்ம்ஸ் எல்லாம் மேட்ச் பண்ணுங்க, அப்புறம் பேசுவோம். உட்கார உட்கார உட்கார. சரியா? நான் தான் சொல்லிட்டேன்ல, அவன் கிரெடிட்டை நீங்க மேட்ச் பண்ணுங்க, அப்புறம் பேசுவோம். அது வரைக்கும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. வைங்க. அப்பா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி எல்லாரையும் வர சொன்னீங்க. எல்லாரும் வந்தாச்சு. என்னப்பா அது? சொல்றேன். ஏய் சுந்தர், கல்பனா, நாகராஜ், வேதவல்லி, இன்னும் 2 நாள்ல நவராத்திரி ஆரம்பிக்குது. ஞாபகம் இருக்குதா? இந்த தடவை நம்ம வீட்டுல நவராத்திரி அமக்களை படுத்திடணும். சரியா? உங்க அம்மா இருந்தப்போ நவராத்திரினா நம்ம வீடே ஜெகஜோதியா இருக்கு. இல்லடா வீரையா? ஆமாங்க ஐயா. உங்க அம்மா நவராத்திரினா என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா? ஸ்பெஷலா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி சுமங்கலிகள் எல்லாம் கூப்பிட்டு மஞ்சள் குங்குமம் கொடுத்து பூவை கொடுத்து வீட்டை அவ்வளவு அழகா ஜோடல் எல்லாம் பண்ணுவா தெரியுமா? குழந்தைகளை கூப்பிட்டு பாட்டு டான்ஸ் நாடகம் எல்லாத்துக்கும் போட்டி எல்லாம் வச்சு அம்மாக்களை பிடிச்சிருவாள்ல, அசத்திருவா. ஆனா என்ன, உங்க அம்மா போன பிறகு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜோடனை பூஜை எல்லாமே நின்னு போச்சுடா. இந்த வீட்டுல யாருமே நவராத்திரி கொண்டாடவே இல்லை. அந்த வழக்கமே மறந்து போச்சு. ஆனா இந்த வருஷம் அது அப்படியே விட்டுற கூடாதுரா. இழந்த சந்தோஷத்தை மறுபடியும் வரவழைக்கணும்டா. அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்ப்பா? நீங்க ஒண்ணும் பண்ண வேணும்டா. வந்திருக்காளுகள்ல மங்களகரமா 2 மருமகள்க, அவங்க சேர்ந்து அழகா பண்ணணும். உங்க அம்மாவோட இடத்துல அவங்க இருந்து அந்த பழைய சந்தோஷத்தை மீட்டு கொண்டாந்து அதே மாதிரி வீட்டை ஜெகஜோதியா பண்ணணும். தெரியுங்களா? இந்த வீட்டுல மறுபடியும் அந்த பழைய திருவிழாக்களை வரணும். ஒவ்வொரு நாளும் சும்மா அந்த பாட்டு டான்ஸ் கொலு அத்தனையும் ரம்மியமா இருக்கணும். என்ன நான் சொல்றது? புரியுது மாமா, நீங்க கவலையப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். என்னம்மா கல்பனா, நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற, நீ என்ன நினைக்கிற? சரி மாமா. குட். நவராத்திரி கொண்டாடுறோம்னு சொல்றீங்க, கொலு வச்சு கொண்டாடிட்டா போச்சு. கொலு வச்சு கொண்டாடுறது சாதாரணமா, எல்லார் வீட்லயும் கொலு வைப்பாங்க. அப்புறம் நமக்கு என்ன ஸ்பெஷலா இருக்குது? நம்ம வீட்டுல ஏதாவது ஸ்பெஷலா செய்யணும். நம்ம வீட்டுல பண்ற நவராத்திரி செலிப்ரேஷன் இந்த தவிர வாழ்நாள் பூரா நாமளும் மறக்க கூடாது, தெருவிலேயே யாரும் மறக்க கூடாது. அப்படி பண்ணணும். என்ன பண்ணலாம் சொல்லுங்க?
நீ என்னடா என்னைய கேட்டுட்டு இருக்கிற? நான் ஐடியா தாண்டா கொடுக்க முடியும். எக்ஸிகியூஷன்லாம் உங்க கையில தானே இருக்கு. நீங்க தான் இருக்கீங்களே 1 2 3 5 யங்ஸ்டர்ஸ் இருக்கிறீங்க. ஏதாவது யோசிச்சு அமக்கலமா பண்ணுங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் சேம் பாடி லாங்குவேஜா இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோசிங்க யோசிங்க, நல்லா யோசிங்க. நீங்க யோசிங்க. ஏய் வீரையா, ஏதாவது ஐடியா கொடுறா. லைஃப் பாய் ஆக்டிவ் சில்வர் பிரசன்ஸ் ஜூனியர் சூப்பர் ஸ்டார்ஸ் இடைவேளைக்கு பிறகு உங்கள் ஜீ தமிழில் தமிழகத்தின் தம்பதியர்களுக்கான ஒரு மாபெரும் நவராத்திரி கொண்டாட்டம். 9 நாட்களும் 9 வித்தியாசமான போட்டிகள். வெற்றி பெறும் ஒரு அதிர்ஷ்டசாலி தம்பதியருக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் காத்திருக்கிறது. நீங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற உடனே ஜீ தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஜீ தமிழுடன் இந்த நவராத்திரியை குதூகலமாக கொண்டாட தயாராகுங்கள். அப்பா எனக்கு ஒரு சின்ன ஐடியா. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியுதுடா. அந்த போட்டியில நாமளும் கலந்துக்கிட்டா என்னங்கற? சரியா? அதேதான்ப்பா. இப்படி போட்டியா? நீ என்னடா சொல்ற? அது வந்துப்பா, இந்த போட்டியில கலந்துக்கிட்டா டிவில நம்ம முகம் வரும். அப்புறம் நாம ஃபேமஸ் ஆவோம். போற இடமெல்லாம் நீங்க ஜீ தமிழ்ல வர கல்பனா தானேன்னு கேட்பாங்க. ஆட்டோகிராஃப், போட்டோகிராஃப், செல்ஃபின்னு ஃபேன்ஸ் கூட்டம் துரத்துவாங்க. ஓவர் நைட்ல பெரிய ஸ்டார் ஆயிடுவோம். ஐயோ. என்னப்பா ஏதாவது சொல்லுங்க. அப்பா நமக்கெல்லாம் எதுக்குப்பா டிவி ஷோலாம்? ஐயோ, நான் என்ன யோசிக்கிறேனோ அதுக்கு நேர் எதிராக தான் இவர் யோசிப்பாரு. என்னடா நாகராஜா, நீ என்ன நினைக்கிற? 1 லட்சம் ரூபாய் பரிசா? ஐயோ, வெச்சி செய்யலாமே. ஓகே, வச்சிடலாம். என்னடா என்ன நினைக்கிறேங்கிற? செவத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. அது ஒண்ணு சின்ன மைண்ட் வாய்ஸ். ஓகே, எங்களுக்கு ஓகே ஓகே. அது நீங்க சொன்ன மாதிரி இது வந்து பெரிய லெவலில் பெருசா கொண்டாடணும்னா அப்போ நம்ம வந்து ஜி தமிழ் கூட சேர்ந்து கொண்டாடினாதான் அந்த அனுபவத்தை நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஆமாடா. ஆமா மாமா, தம்பி சொல்றது கரெக்ட் தான். அப்படியா? நீ என்ன நினைக்கிற வேதவலி? எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான் மாமா. சபாஷ் சபாஷ். அப்போ இந்த போட்டியில கலந்துக்கலாம் நினைக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. இவன் என்னடா இப்படி இருக்கான்? நீங்க எல்லாரும் ஓகேனா அப்போ நானும் ஓகே. எவ்வளவு ஆர்வமா சொல்றான் பாரு. வெரி குட் வெரி குட். சரி, அப்போ இந்த ஜீ தமிழ் போட்டியில் நாம கலந்துக்கிட்டு நம்ம ஃபேமிலியே ஒரு கலக்குறோம். சரியா? வெரி குட் வெரி குட். ஏய் நடராஜா, அப்ப நீ என்ன பண்ற? ஜீ தமிழை கான்டாக்ட் பண்ணி இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸ், என்ன அப்ளிகேஷன் பண்ணணும், ஏதாவது ஃபார்ம் உண்டா, ஏதாவது பேமெண்ட் உண்டா, எல்லாம் விசாரிச்சு நீயே பண்ணு. ஓகே? ஓகேப்பா, ஓகே. ரைட். போங்க, அவங்க போய் நவராத்திரி எப்படி கொண்டாடினா அதுக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு யோசிச்சு அதுக்கு என்ன வேண்டியதோ அதெல்லாம் பண்ணுங்க. போங்க போங்க. மாமா ஒரு நிமிஷம். என்னம்மா? நினைச்சேன் என்னடா இன்னும் அண்ணி ஒன்னும் சொல்லலையேன்னு. என்ன கல்பனா? போட்டியில நாங்க தனியா கலந்துக்கிறோம். வேதவலியும் நாகராஜும் தனியா கலந்துக்கிட்டோம் மாமா. ஏன் ஏன் அப்படி சொல்ற? போட்டின்னு வந்த அப்புறம் தனித்தனியா கலந்துக்கிறது தானே நல்லா இருக்கும் மாமா. என்ன நீ எல்லாரும் ஒரே ஃபேமிலியா இருந்துகிட்டு எதுக்கு தனித்தனியாலாம்? என்ன அண்ணி சொல்றது கரெக்ட் தான். அண்ணியும் ஒரு டீமு, நானும் வேதாஜியும் ஒரு டீமு. கரெக்டா இருக்கும். டேய் அது இல்லடா. வாய் மூடுங்க. இதை நானும் ஆமோதிக்கிறேன். அப்பா போட்டின்னு இருந்தாதான்ப்பா எதுலயுமே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். மருதாணி போட்டி, அழகு போட்டி மாதிரி இதுலயும் போட்டி இருந்தாதான்ப்பா நல்லா இருக்கும். சுந்தரனும் கல்பனா அண்ணியும் ஒரு டீமு, அப்புறம் நாகராஜ அண்ணனும் வேதவல்லி அண்ணியும் ஒரு டீமு, நானு நீங்க அப்புறம் வீரையானெல்லாம் வந்து பார்வையாளர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ரா. நீங்களே இவ்வளவு சொன்னப்புறம் அப்புறம் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். நீ என்ன பண்ற?
இந்த டீமுக்கும் தனித்தனியா ஜி தமிழுக்கு அப்ளிகேஷன் போடு சரியா? ஓகே ஓகே ஓகேப்பா. போட்டி சும்மா எப்படி இருக்கணும் தெரியுமா? பஞ்சு கோட்டை வாலிபன்ல PS வீரப்பா அப்ரிஷியேட் பண்ணுவாரு அந்த மாதிரி இருக்கணும். சபா சரியான போட்டி. சரிப்பா. எப்பா ஓகே 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 ஜமாய் கடை பசங்களா, ஜமாய். கீழலாம். அப்போ இந்த நவராத்திரிய ஜி தமிழோட சேர்ந்து நாம ம், இந்த ஜீ தமிழ்ல ஏதோ நவராத்திரி கொண்டாட்டம் போட்டி அது இதுன்னு சொன்னாங்க. நாமளும் பங்கெடுத்துக்கிறோம்னு சொல்லி அப்ளிகேஷனும் போட்டாச்சு. இன்னும் ஒரு பதிலும் வரலையே. என்னவா இருக்கும்? ம், உங்கள் ஜீ தமிழில் தமிழகத்தின் தம்பதியர்களுக்கான ஒரு மாபெரும் நவராத்திரி கொண்டாட்டம். 9 நாட்களும் 9 வித்தியாசமான போட்டிகள். வெற்றி பெறும் ஒரு அதிர்ஷ்டசாலி தம்பதியருக்கு முதல் பரிசாக 1 லட்சம் ரூபாய் காத்திருக்கிறது. நீங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற உடனே ஜீ தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஜீ தமிழுடன் இந்த நவராத்திரியை குதூகலமாக கொண்டாட தயாராகுங்கள். ம், ம். இத மட்டும் நிமிஷத்துக்கு ஒருக்கா போட்டுக்கிட்டே இருங்க. கலந்துக்கிறோம்னு சொல்லி அப்ளிகேஷனும் போட்டாச்சு. அதுக்கு இன்னும் ஒரு பதிலையும் காணோம். சும்மா ப்ரோமோவை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ச்சே. வர வர இந்த உலகத்துல யாருக்கும் பொறுப்பே இல்ல. அம்மா உங்களுக்கு போன் வந்திருக்கு. அப்படியா? ஆ, நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் பாத்துக்கிறேம்மா. ஹலோ ஹலோ, வேதவள்ளி மேடமா? ஆமா, நீங்க யார் பேசுறது? நான் ஸ்ருதி பேசுறேன். ஸ்ருதியா? யாருன்னு தெரியலையே. நான் ஜீ தமிழ்ல இருந்து பேசுறேன் மேம். ஜீ தமிழ்ல இருந்தா? சொல்லுங்க ஸ்ருதி. ஜீ தமிழ்ல இருந்து பேசுறாங்களா? என்ன தைரியம் இருந்தா மூத்த மருமக எனக்கு ஃபோன் பண்றதுக்கு முன்னாடி இவளுக்கு பண்ணுவாங்க. நவராத்திரி போட்டியில கலந்துக்கிறதுக்காக அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தீங்கல்ல? ஆமா, அத நாங்க சார்ட் அவுட் பண்ணிட்டோம். நீங்க இந்த போட்டியில கலந்துக்க போறீங்க. அத கன்ஃபார்ம் பண்ணதான் இப்ப கால் பண்ணேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இங்க வா. ஒரு நிமிஷம் இருங்க ஸ்ருதி. ஓகே மேம். என்ன கல்பனா? போன்ல யார் கூட பேசிட்டு இருக்க? என்ன விஷயம்? நம்ம நவராத்திரி கொண்டாட்டத்துல கலந்துக்க அப்ளிகேஷன் போட்டிருந்தோம்ல ஜீ தமிழ்ல. ஆ. அது விஷயமா கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஃபோன் பண்ணிருக்காங்க. ஓ, பேசு பேசு. சொல்லுங்க ஸ்ருதி. இந்த போட்டியோட பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். சொல்லுங்க. இந்த நவராத்திரி போட்டி மொத்தம் 9 நாள் நடக்க போகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டி நடக்கும். என்னென்ன போட்டிங்கறத பிரமோலி சொல்லிருப்பாங்க. ஒவ்வொரு போட்டியையும் நாங்க சொல்ற நேரத்துக்குள்ள நீங்க முடிச்சாகணும். இந்த போட்டியை ஷூட் பண்றதுக்கு எங்க க்ரூ உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஓகே. அப்புறம் முக்கியமான விஷயம், நடக்க போற எல்லா போட்டியிலையும் ஜீ தமிழ் ஷோல கலந்துக்கிற செலிபிரிட்டிஸ் அண்ட் ஸ்டார்ஸ் தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க. அவங்க தான் ஒவ்வொரு போட்டிக்கும் மார்க்ஸ் போடுவாங்க. இப்போதைக்கு மார்க்ஸ் மட்டும் தான் சொல்லுவோம். ஃபைனல் டே அன்னைக்கு தான் யார் அதிக மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அதை வச்சு தான் வின்னர் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே. இந்த நவராத்திரி கொண்டாட்ட போட்டிகள் நாளையில இருந்து ஆரம்பிக்க போகுது. முதல் நாள் முதல் போட்டியா கோல போட்டி நடக்க போகுது. நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் எங்க க்ரூ உங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. 6 மணில இருந்து 7:30 மணி வரைக்கும் தான் போட்டிக்கான நேரம். அதுக்குள்ள நீங்க கோலம் போட்டு முடிச்சிடணும். நீங்க போடுற கோலத்தை எங்க செலிபிரிட்டி ஜட்ஜஸ் பார்த்துட்டு மார்க்ஸ் போடுவாங்க. இன்னும் டீடைல்ஸ் ஏதாவது தெரியணும்னா என்ன நீங்க எப்ப வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராமோட கோஆர்டினேட்டர் அண்ட் ஆங்கர் நான் தான். இப்போ எல்லாமே கிளியரா இருக்குல்ல? ஆல் கிளியர் ஸ்ருதி. என்ன இவளுக்கு மட்டும் ஃபோன் பண்ணிருக்காங்க, நமக்கு பண்ணல? ஒருவேளை நம்மள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களோ?